நம்ம தலையில் மசாலா அரைக்கக்கூடாதுல்ல. அவ்வளோ பெரிய அபத்தம் பாருங்க. மசாலா படம் அதே தான். தங்கப்பதக்கம் நடிகர்கள் நடித்த தங்கப்பதக்கம். நியூஸ் சினிமா டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம சினிமா விமர்சனம் அப்படின்னு பார்க்க போனால் இன்றைக்கி ரிலீஸ் ஆகிற கோட் படத்தை பற்றி இன்றைக்கி பார்ப்போம். இது படத்தில் தயாரித்தது ஏஜிஎஸ் என்டர்டெயின்மெண்ட்டு, தலைமை தயாரிப்பு அப்படின்னா அர்ச்சனா கல்பாத்தி, இணை தலைமை தயாரிப்பு ஐஸ்வர்யா கல்பாத்தி, இயக்குனர் வந்து நம்ம வெங்கட் பிரபு, ஒளிப்பதிவு சித்தார்த் நூனி, ஸ்டண்ட் டைரக்டர் வந்து திலீப் சுப்ராயன், ஹீரோ மற்ற நடிகர்களை பற்றி எல்லாருக்குமே தெரியும். நம்மளும் சொல்லிடுவோம். நம்ம விஜய், ஸ்னேகா, லைலா, பிரபுதேவா, பிரசாந்த், ஜெயராம், மோகன், பழைய மைக் மோகன், கனிகான்னு அந்த அவங்க மலையாள நடிகை கனிகா இவங்க நடித்திருக்கிறாங்க. இதில் படத்தோட கதை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, விஜய் வந்து இதில் வந்து இந்திய உளவு அமைப்பான ரா உள்ள வந்து அதுக்குள்ளே ஒரு பிரிவு இருக்குது, ஆன்டி டெரரிசம் ஸ்குவாட் அப்படின்னு ஒரு குழு அமைப்பு இருக்குது. அதில் வந்து இதில் பணிபுரிகிறாரு விஜய். அவருடைய மனைவி ஸ்னேகா, ஒரு பையன், அவன் பையன் பேர் ஜீவன். ஒரு 4-5 வயதாக இருக்கும்போது இவருக்கு வந்து விஜய்க்கு வந்து என்னென்னா முக்கியமான பிரச்சனைகளை வந்து தீர்க்குது. ஆன்டி டெரரிசம் ஸ்குவாட்னால முக்கியமான விஷயங்கள் பூரா இவர் தலைமையில், அதாவது பிரபுதேவா, பிரசாந்த், விஜய், இவங்க 3 பேருக்கு தலைமை வந்து ஜெயராம். அவர் பேர், அந்த கேரக்டர் பேர் வந்து நசீர். விஜய் இந்த பொழுது ஒரு தாய்லாந்துக்கு சுற்றுலா போகிறாங்க. சினேகாவும் மகனை கூட்டிகிட்டு விஜய் போகிறாரு. அந்த தாய்லாந்து சுற்றுலா போகும்போது அந்த இடத்துல ஒரு திடீர்னு ஒரு கலவரம், ஏதாவது எதிரிகள் குரூப்பு, தீவிரவாதிகள் குரூப் வந்து விஜய் குடும்பத்தை அட்டாக் பண்ணி சேஸ் பண்ணுது. அதில் ஒரு சம்பவத்தில் ஒரு மனைவி வந்து ஆஸ்பத்திரியில் இருக்கிறாங்க. ஸ்னேகா அப்போ வந்து நிறைமாத கர்ப்பிணி. அவர் ஆஸ்பத்திரியில் சேர்த்துட்டு பையனோட நிற்கிறாரு. திடீர்னு அந்த ஆஸ்பத்திரியிலேருந்து பையன் காணாமல் போயிடுறான். அப்புறம் பையனை தேடுறாரு, பல இடங்களில் தேடுறாரு. கடைசியில் வந்து பார்த்தா பையன் வந்து ஒரு புதரில் வந்து இறந்து கிடக்கிறான். தாய்லாந்து போலீஸ் வந்து விசாரித்து பாடி எடுத்துகிட்டு போயிடுறாங்க. பையனை இழந்த இதில் பையனை பறி கொடுத்துட்டாரு. ஆனால் பையனை வந்து தொலைச்சிட்டான் கணவன் அப்படின்றதுனால ஸ்னேகா வந்து ஒரு 15-16 வருடங்கள் வந்து கணவனோட பேசாமல் இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் பெண் குழந்தையும் பிறந்தது, அந்த குழந்தையும் வளர்ந்துருது. 16-17 ஆண்டுகளாக கணவனுக்கும் மனைவிக்கும் உண்டான எந்த சுமூகமான உறவு இல்லை. இந்த நிலைமையில் தான் இவர் வந்து ரஷ்யாவுக்கு போகிறாரு ஒரு ஆப்ரேஷனுக்கு விஜய். அங்கே விஜய் போகும்போது அங்கே தான் வந்து மகனை சந்திக்கிறார். ஒரு மாதத்தில் அது என்ன சொல்லுவாங்க, தூதரக திறப்பை கூட எதிர்ப்பு போராட்டத்தின் போது அந்த போராட்டக்காரர்கள் அடக்கும்போது மகன் வந்து மாஸ்க் போடுறான். மகனை பிடிக்கும், மகனை பார்க்குறாரு. அப்போ இவருக்கு ஒரு இதாகுது. அப்புறம் மகனை கூட்டிக்கிட்டு இங்கே வர்றாரு, சென்னைக்கு வர்றாரு. இப்போ ஃபஸ்ட்டு இவங்க இருக்கிறது டெல்லியில் இருக்கிறாங்க. அதன் பிறகு மகன் கல்யாணம்னா மகனை கூட்டிகிட்டு சென்னைக்கு வந்துடுறாரு. சென்னையில் இருந்த பிறகு தான் அதற்கு பிறகு ஏற்படுற மகனுடைய மாற்றங்கள். அந்த மகன் வந்து இவருக்கு எதிராக திரும்புகிறான், அப்பாவுக்கு எதிராக திரும்புகிறான், இந்த அரசாங்கத்துக்கு எதிராகவும் திரும்புகிறான். இதுதான் விஷயம் கதை சுருக்கமாக. இதில் என்ன பெரிய இதுன்னா வந்து தங்கப்பதக்கம் நடிகர்கள் நடித்த தங்கப்பதக்கம் படம் தான் அது. அதில் வந்து போலீஸாக இருப்பார் நடிகர்களாக. பையன் வந்து ஸ்ரீகாந்த். அவர் வந்து அப்போ தேச விரோதி சக்திகள், அப்போ கொள்ளை கூட்டம் கூட சம்மந்தப்பட்டு, அது எல்லாருக்கும் தெரியும். கடைசியில் மகனை சுட்டுக் கொள்வது அப்படின்ற மாதிரி அதே தான். அதுக்கு வந்து இப்போ வந்து வெங்கட் பிரபு என்ன பண்ணியிருக்கிறாரு, இந்த டிஏஜிங் தொழில்நுட்பம், ஏஐ தொழில்நுட்பம், விஎஃப்எக்ஸு, அப்புறம் அது இதுன்னு இப்போ இருக்கிற நவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி ஒரு மசாலா படம் எடுத்துடலாம் ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக அப்படின்ற மாதிரி ஏஜிஎஸ் என்டர்டெயின்மெண்ட் மூலிமா ஒரு 3 மணி நேரம் என்டர்டெயின்மெண்ட் அப்படின்ற ஒரு பிளான்லலாம் பண்ணியிருக்கிறாரு. ஆனால் என்னன்னா அவங்களுக்கு எந்த இடத்துலையுமே எந்த காட்சியுமே வந்து ரசிகன் மனசில், அதாவது விஜய் ரசிகர்கள், விஜயினுடைய அதிதீவிர ரசிகர்கள், அதுவும் குறிப்பாக வந்து இளைஞர்களுக்கு வேணால் அந்த படம் வந்து ஓரளவுக்கு விசிலடிக்கக்கூடிய, கைதட்டக்கூடிய, கைதட்டி ரசிக்கக்கூடிய அளவுக்கு இருக்கும் பொழுது குடும்பத்தோடு பார்க்குறதுக்கு வந்து இந்த படத்தில் வந்து எந்த சாராம்சமும் இல்லை. அதான் உண்மையும் கூட. அது என்ன படம்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு எடுத்த உடனே கென்யாவில் ஒரு ஃபைட்டு, ட்ரெயின் ஃபைட்டு. கென்யாவில் ஒரு ஆப்ரேஷனில் போகிறாங்க. அதில் வந்து இந்தியாவில் குண்டு வச்ச மேனன் அப்படிங்கிற ஒரு தீவிரவாதி. பொதுவாக இப்போ சினிமாக்களில் வந்து இந்த தீவிரவாதி, குண்டு வைக்கிற தீவிரவாதினா இஸ்லாமியரை தான் காட்டுவாங்க. இதில் வந்து வெங்கட் பிரபு கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி மேனன் ஒருத்தர் காட்டுறாரு.
இருந்தாலும் இஸ்லாமியனை காட்டாமல் இருக்கக்கூடாது அப்படின்றக்காக அப்புறம் ஃபைசல் அப்படின்னு ஒரு பேர் வருது, அப்புறம் இக்பால்னு ஒரு பேர் வருது. இதெல்லாம் வந்து ஒரு கலந்துக்கிட்டு போகுது. கென்யாவில் ஒரு ஃபைட்டு, ட்ரெயின் சேஸு, ட்ரெயினை வந்து பாம்பு வச்சு அடித்து பிரபுதேவா, பிரசாந்த், விஜய் இந்த கூட்டணி வந்து அடிக்குது. அதற்கு இப்போ அதில் வந்து என்ன பெரிய கொடுமைன்னா, அதில் வந்து ஒரு யுரேனியத்தை கடத்திட்டு போகிறாங்க. யுரேனியத்தை கண்டுபிடிக்கிற யுரேனியமாக என்னன்னு செக் பண்ணுறாங்க. ஒரு விஞ்ஞானி வந்து தீவிரவாத கும்பல் கூட்டிகிட்டு வருது. அந்த விஞ்ஞானியை வந்து விஜயகாந்துக்கு ஒரு விஜயகாந்தை காட்டணும்னு சொல்லி அவர் மேலே உள்ள ஒரு பாசத்தில் அப்படின்னு சொல்லி அந்த ட்ரெயினுக்குள்ளே அந்த விஞ்ஞானியாக வர்றாரு விஜயகாந்த். விஜயகாந்த் வந்து இந்த டிஏஜிங் தொழில்நுட்பத்தில் காட்டி அவருக்கு ஒரு அஞ்சலி செலுத்துவோம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் அது வந்து மொத்தமாக கேலி குத்தாகி போயிடுச்சு. அது ஏன் விஜயகாந்தாக வர்றாரு, விஞ்ஞானியாக வர்றாரு தெரியலைங்க. அது அப்புறம் பார்த்தா மாஸ்கை கழட்டினா விஜய் தான் இருப்பார் அதில். அதுக்கு வந்து விஜய் வந்துட்டு இப்போ அதே விஜயகாந்தை காட்ட வேண்டிய அவசியம் இல்லை. அது வந்து கேலி கூத்தாகி போச்சு. ஏன்னா முகம் வந்து விஜயகாந்தா இருக்குது, பாடியில் இப்போ ஆக்ஷன்லாம் போகிறான் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சு வரும் இது விஜய் தான் அப்படின்ட்டு எல்லாருக்குமே தெரிஞ்சு போச்சு. அதனால் அது ஒரு டோட்டலாக அந்த டிஏஜிங்காக வந்துட்டு அதுலேயே அவுட்டு. கென்யா போயிட்டு முடிஞ்சிருச்சு. அடுத்து ஒரு பாரில் ஒரு பாட்டு, பிரசாந்த், இப்போ அஜ்மல், பிரபுதேவா, விஜய் இவருக்குள்ள ஒரு ஒரு நல்ல ஒரு ஜில்னஸாக ஒரு சரக்கை போட்டு ஒரு பாட்டு, அப்புறம் ஒரு ஃபேமிலி சென்டிமெண்ட்டு, சினேகா கூட கொஞ்சம் லைட்டாக ஒரு நக்கல் நையாண்டி, அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் இவரோட ஒரு கலகலப்பு, அப்புறம் ஒரு ஃபைட்டு, அப்புறம் ஒரு பாட்டு, அப்புறம் ஒரு ஃபேமிலி சென்டிமெண்ட்டு, அப்புறம் ஒரு ஃபைட்டு, அப்புறம் ஒரு பாட்டு, அப்புறம் ஒரு ஃபேமிலி சென்டிமெண்ட்டு. இதோடு முடிஞ்சிச்சு இடைவேளை. ரைட்டா? இடைவேளை வரைக்கும் இதுதான் கதை. இடைவேளைக்கு பழக ஆரம்பிக்குது. இடைவேளை முடிஞ்சு ஆரம்பித்து ஒரு 7-8 நிமிஷம் வரைக்கும் ஒரு கதை இருக்கிற மாதிரி ஒன்று வரும். நமக்கு தோணும் கதை இருக்குது, கதை பண்ண ஏதோ சொல்ல போகிறாங்க. அப்புறம் பலவீடு ஒரு ஃபைட்டு, அப்புறம் ஒரு பாட்டு, அப்புறம் ஒரு ஃபைட்டு, அப்புறம் ஒரு குடும்ப சென்டிமெண்ட்டு, அப்புறம் கொஞ்சம் ஃபேமிலி இது, இந்த மாதிரி விஷயங்கள். இதே வச்சு தான் 3 மணி நேரமும் ஒப்பேற்றி கடைசியில் ஒரு 20 நிமிடம் வந்து கிளைமேக்ஸ் வந்து சென்னை சேப்பாக்கத்தில் சென்னை சூப்பர் கிங்ஸ் கிரிக்கெட் டீமுக்கும் மும்பை இந்தியன்ஸ் கிரிக்கெட் டீமுக்கும் ஃபைனல் மேட்சை வந்து மேட்ச் பண்ணி அந்த ஃபைனல் மேட்ச்சு கீழே கலந்துக்கிட்டு இருக்கு. அந்த கிரவுண்டினுடைய மேல் பகுதியில் அந்த இதில் வந்து அப்பாவும் மகனும் ஃபைட் பண்ணி ஒரு சேசிங்கு. இதில் பெரிய ஒரு சண்டை. அது கிளைமேக்ஸில் வந்து வழக்கம் போல் அவர் வந்து தீவிரவாதி மகன் சுற்றுவார் அப்பா. இதுதான் வந்து கிளைமேக்ஸு. அது வந்து இந்த 2020 மேட்சை கொண்டாந்து கனெக்ஷன் பண்ணி 2020 மேட்ச் எப்படி ஒரு உறுப்பாக கடைசி ஒரு 24 பந்துக்கு 54 ரன்னு, 24 பந்துக்கு 40 ரன்னு ஒரு விறுவிறுப்பு, ஒரு படபடப்பு இருக்கும்ல, அந்த படபடப்பு விறுவிறுப்பை வந்து கிளைமேக்ஸில் கொண்டாந்து மேட்ச் பண்ணியிருக்காரு வெங்கட் பிரபு. மற்றபடி பார்த்தீங்கன்னா நீங்கள் திரைக்கதையாக எடுத்துக்கிட்டிங்கன்னா எந்த இடத்துலையுமே எந்த காட்சியுமே நிற்கலை. சும்மா விசில் அடிக்கிறதுக்கு, அதுவும் விஜயினுடைய அதிதீவிர ரசிகர்கள்னால் விசில் அடிக்கிறதுக்கு வேணால் பயன்படும் இல்லையா. பொதுவான ஒரு பெண்களுக்கு, குழந்தைகளுக்கு, ஒரு நடுத்தர வயது ரசிகர்களுக்கு வந்து இந்த படம் வந்து எந்த வகையில் பிடிக்கும்னு நமக்கு தெரியல. என்னன்னா வந்து மாஸ்கோவில் வந்து இந்திய தூதரகத்தை திறக்க முடியாத அளவுக்கு அங்கே ஒரு பெரிய போராட்டம் நடக்கும். இவர் ஸ்குவாடில் இருந்து என்ன பண்ணுவாங்க, இந்தியாவிலேருந்து அவருடைய பாஸு சொல்லப்படுற ஜெயராம் நசீர்ன்றவர், நீ மாஸ்கோவில் போய் இந்திய தூதரகத்தை ஓப்பன் பண்ணுறதுக்கு அங்கே உள்ள அதிகாரிகளுக்கெல்லாம் வந்து ஒரு ட்ரைனிங் கொடுத்துட்டு வா, உடனே கிளம்பு அப்படிம்பாங்க. இவர் விஜயும் படங்களுக்கு மாஸ்கோ கிளம்பி போயிடுவார். அங்கே போன பிறகு தான் மகனை கண்டுபிடிப்பார். அது பிறகு மாஸ்கோவில் வந்து இந்திய தூதரகத்தை திறக்காரான்னு தெரியாது. என்ன பாருங்கள், மாஸ்கோவில் இந்திய தூதரகத்தை திறக்க முடியாத ஒரு சுச்சுவேஷனில் விஜய் ஒருத்தர் போய் தூதரகத்தை திறக்கிறாரு. அதுவும் திறக்கிறத காட்டல, மகனை கூட்டிகிட்டு வந்துடுறாரு, அவ்வளோதான். இது எவ்வளோ பெரிய அபத்தம் பாருங்கள். இதை இனிமேல் நான் எங்கே போய் சொல்கிறது இல்லைம்மா. அது மாதிரி நிறைய படங்கள் வந்து அபத்தங்கள் நிறையா இருக்குது. அதில் வந்து மெயினாக வந்து இந்த படத்தில் வந்து கோர்ட்டில் வந்து கடுமையான உழைப்பு அப்படின்னா கேமராமேன் வந்து சித்தார்த் நுனியும், ஸ்டண்ட் மாஸ்டர் திலீப் சுப்ராயன் தான். ஏன்னா ஸ்டண்ட் மாஸ்டர் குறைந்தபட்சம் வந்து இடைவெளிக்கு முன்னால் ஒரு 4 சண்டை, இடைவெளிக்கு பிறகு ஒரு 4 சண்டை, 8 சண்டை இருக்குது. 8 விதமான சண்டைகள் தான் கடுமையான ஒரு உழைப்பு கொடுத்துருக்காரு திலீப் சுப்ராயன். அதே மாதிரி யுவன் சங்கர் ராஜா அவர் பொதுவாக வந்து அவர் எப்பயாவது அவர் எல்லா படங்கள்லையும் ஒரு மெலடியை வந்து ஒன்று ஏதாவது ஒரு இடத்துல ஒரு பிட்டு மாதிரி போடுவார், இல்லை ஒரு சாங் கூட வைப்பார். இந்த படத்தில் மெலடிக்கு வேலை இல்லைன்னு நினச்சாரா என்ன தெரியலை.
அது பின்னணி இசையில் வந்து கொஞ்சம் நல்லா ஒரு அது இடைவேளைக்கு பிறகு கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கிற அளவு பாட்டில் வந்து அந்த மட்ட சாங்கு மட்டும் ஒன்று நிற்கிது. அதில் வந்து இப்போ அந்த பாட்டில் தான் திரிஷா வந்து ஒரு ஐட்டம் சாங் அந்த சாங்குக்கு ஐட்டம் டான்ஸராக வர்றாங்க திரிஷா. அதனால் அது ஒரு இருக்குது. அப்புறம் கிளைமேக்ஸில் லோகேஷ் கனகராஜ் படங்கள் மாதிரி லோகேஷ் எல்சியூன்னு ஒன்று வச்சுருக்கிற மாதிரி கிளைமேக்ஸில் அந்த 2020 மேட்ச் நடக்கிற சேபா கிரிக்கெட் கிரவுண்டில் பார்த்தா கடைசியில் ஒரு 4 நிமிஷம் சிவகார்த்திகேயன் வருவார். இது ஒரு ட்விஸ்ட் மாதிரி கொண்டு வராரு வெங்கட் பிரபு. பொதுவாக வந்து வெங்கட் பிரபுடைய படங்கள் வந்து இதற்கு முந்தைய படங்கள் இப்போ முன்னாள் மாநாடு அது ஒன்றும் மிக பிரம்மாண்டமான வெற்றி. அது வந்து கதைன்றது வலுவாக இருந்துச்சு, திரைக்கதை அதை விட நேர்த்தியாக கொண்டு போயிருப்பார். இது பார்த்திங்கன்னா அவங்களுக்கு சரோஜா, பிரியாணி, அப்புறம் சூர்யாவோட வச்சு பண்ண மாசு, இந்த படங்கள் வரிசையில் தான் வந்து விஜய் இருக்கார் அப்படின்றதுக்காக வந்து நீங்கள் சும்மா சப்பு சவறு கதையெல்லாம் வச்சுக்கிட்டு ஓட்டிங்க வந்து சீன் காட்ட முடியாது இல்லையா? விஜய் இருந்தால் எல்லா படம் விஜய் இருந்தால் போதுமா என்ன எல்லோரும் வந்து கூட்டமாக அந்த படம் பார்த்துருவானா? அதெல்லாம் கிடையாது. இது வந்து ஒரு 3 மணி நேரம் வந்து இது வந்து 3 மணி நேரத்திற்குரிய படம். வேறு வழி இல்லை. அவங்க அந்த தொழில்நுட்ப டிஐஜிங்க அப்படி இப்படின்னு ஒரு சீன் காட்டி ஒரு இதாக கொண்டு போய் பார்த்துருக்காங்க. மற்றபடி உங்களுக்கு முழுமையான இது வந்து ரசிகனுக்கு வந்து நல்ல ஒரு ஓரளவு என்டர்டெயின்மெண்ட் படம் தான். என்டர்டெயின்மெண்ட் படத்தில் வந்து மசாலா படத்தில் வந்து நம்ம வந்து எந்த விதமான இது இப்போ பார்க்கக்கூடாதுன்னு வைங்க. அதுக்காக வந்து மசாலா படம்ன்றதுனால நம்ம தலையில் மசாலா அரைக்கக்கூடாதுல்ல. அதனால் மொத்தத்துக்கு ஒரு 3 மணி நேரம் நம்ம தலையில் மசாலா அரைச்சிருக்காரு வெங்கட் பிரபு. ஏஜிஎஸ் என்டர்டெயின்மெண்ட் சப்போர்ட்டோட விஜயினுடைய ஆகப்பெரிய சப்போர்ட்டோட நம்ம தலையில் வந்து மிளகா அரைச்சிருக்காரு, மசாலாவை அரைச்சிட்டாரு வெங்கட் பிரபு. இதுதான் கோட்.